விண்ணைத் துறந்து மண்ணில் தவழ்ந்து வந்த இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் பேரன்பினால் உங்களை வாழ்த்துகிறோம். ஆபகுக் 2:3 சொல்லியபடி குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை என்ற வசனத்தின்படி நம் ஒவ்வொருவரின் வாழ்விலும் தேவனின் சித்தத்தை தேவன் குறித்த நேரத்தில் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். ஆமென். தேவனின் சித்தம், தேவனின் நேரம் என் வாழ்வில் உன்னதமானது. இயேசுவின் சித்தம், இயேசுவின் நேரம் என் வாழ்வில் மகிமையானது. தாயின் கருவில் உருவானதும் சித்தமே, என்னை பெயர் சொல்லி அழைத்ததும் சித்தமே. தாயின் கருவில் உருவானதும் சித்தமே, என்னை பெயர் சொல்லி அழைத்ததும் சித்தமே. தேவனின் சித்தம், தேவனின் நேரம் என் வாழ்வில் உன்னதமானது. இயேசுவின் சித்தம், இயேசுவின் நேரம் என் வாழ்வில் மகிமையானது. ஆபிரகாமை அழைத்தது சித்தமே, சாராளை நினைத்தது சித்தமே. ஆபிரகாமை அழைத்தது சித்தமே, சாராளை நினைத்தது சித்தமே. ஆண்டுகள் கடந்தது, நேரமும் வந்தது. வாக்கு தத்தத்தை நிறைவேற்றி நீ மலடியாயிருந்தவள் பிள்ளை பெற்றாள். தேவனின் சித்தம், தேவனின் நேரம் என் வாழ்வில் உன்னதமானது. இயேசுவின் சித்தம், இயேசுவின் நேரம் என் வாழ்வில் மகிமையானது. அழைத்தவரோ நம்மை காப்பாரே, இணைத்தவரோ நம்மை கைவிடாரே. அழைத்தவரோ நம்மை காப்பாரே, இணைத்தவரோ நம்மை கைவிடாரே. குடும்பமாய் ஊழியம் செய்வது பாக்கியம், முழங்காலில் அவரையே நோக்கி பார்ப்போம். வருகையில் குடும்பமாய் புறப்படுவோம். தேவனின் சித்தம், தேவனின் நேரம் என் வாழ்வில் உன்னதமானது. இயேசுவின் சித்தம், இயேசுவின் நேரம் என் வாழ்வில் மகிமையானது. தாயின் கருவில் உருவானதும் சித்தமே, என்னை பெயர் சொல்லி அழைத்ததும் சித்தமே. தாயின் கருவில் உருவானதும் சித்தமே,
என்னை பெயர் சொல்லி அழைத்ததும் சித்தமே. தேவனின் சித்தம், தேவனின் நேரம் என் வாழ்வில் உன்னதமானது. இயேசுவின் சித்தம், இயேசுவின் நேரம் என் வாழ்வில் மகிமையானது.